வணக்கம். இன்னைக்கு நம்ம டீப் டைவ்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்க பத்தி அலச போறோம். அதாவது நீங்க ஒரு சூப்பர் ட்ரேடிங் வாய்ப்பை பார்த்துட்டு பை பட்டனை அழுத்துறீங்க. ஆனா அடுத்த செகண்ட் நீங்க எதிர்பார்த்த லாபம் பெரிய நஷ்டமா மாறினா எப்படி இருக்கும்? ம்ம். கண்டிப்பா. அது ஒரு மோசமான அனுபவம் தான். நீங்க அனுப்பின குறிப்புகள வச்சு பார்க்கும்போது இது தெளிவா புரியுது. நெறைய பேரு சார்ட்டுகளையும், வியூகங்களையும் கத்துக்க மாசக்கணக்கா செலவு பண்றாங்க. ஆனா அந்த ட்ரேடிங்க்கு அடிப்படையான புரோக்கர தேர்ந்தெடுக்கிறதுல பெருசா கவனம் செலுத்துறதில்ல. எக்ஸாக்ட்லி. இது எப்படின்னா, ஒரு விலையுயர்ந்த பந்தயக்கார வாங்கிட்டு அத ஒரு கரடுமுரடான மண் ரோட்ல ஓட்டுற மாதிரி தான். ஒரு புரோக்கர் அப்படிங்கிறவரு நிஜமாவே அவ்ளோ முக்கியமானவரா? கரெக்ட். ஏன்னா புரோக்கர் அப்படிங்கிறவரு உங்களுக்கும் இந்த நிதி சந்தைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் மாதிரி. உங்க ஸ்ட்ராட்டஜி எவ்ளோ சூப்பரா இருந்தாலும் சரி, அந்த ஆப் கிராஷ் ஆகுறது, இல்ல ஆர்டர் தாமதமாகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா மொத்தமும் காலிதான். ஆமா, அதான் உண்மை. ஆனா நெறைய பேரு இந்த கட்டணங்கள், அதாவது அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃப்ரீயா, இல்ல வருடாந்திர பராமரிப்பு கட்டணம் ஃப்ரீயா அப்படின்னு மட்டும் தான் பார்க்கறாங்க. இது லாபத்துல அவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ன? மேலோட்டமா பார்க்க அப்படிதான் தெரியும். ஆனா இங்க மறைமுக கட்டணங்கள் தான் பெரிய வில்லனே. அதாவது நீங்க ஒரு பங்க விக்கும்போது போடுற டிபி சார்ஜஸ், அப்புறம் அல்கோ ட்ரேடிங் ஆகுற ஏபிஐ கட்டணங்கள், இல்லனா பிளட்ஜிங் சார்ஜஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஓ! இந்த சின்ன சின்ன சார்ஜஸ் சொல்றீங்களா? இது நம்ம லாபத்த பெருசா பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். இது கரையா மாதிரி உங்க லாபத்த மெதுவா அரிச்சிடும். ஆனா இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் வேகம். முன்கூட்டியே ஒரு லிமிட் ஆர்டரா செட் பண்ணிடுறேன்னு வைங்க. அப்போ இந்த 1 செகண்ட் தாமதம் எப்படி எனக்கு நஷ்டத்த குடுக்கும்? நீங்க சொல்றது கரெக்ட் தான். லிமிட் ஆர்டருக்கு பெருசா பிரச்சனை வராது. ஆனா, நீங்க மார்க்கெட் விலையில வாங்கும்போதோ, இல்ல உங்க ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும்போதோ, இந்த ஸ்லிப்பேஜ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெரிய பாதிப்ப உருவாக்கும். ஸ்லிப்பேஜ் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? எப்படி சொல்றது? இப்போ ஒரு வேகமா போயிட்டு இருக்கிற ரயில்ல நீங்க ஏற முயற்சி பண்றீங்கன்னு வைங்க. நீங்க தயங்குற அந்த 1 செகண்ட்ல நீங்க ஏற நினைச்ச பெட்டி உங்கள தாண்டி போயிருக்கும். ஆஹா! அப்போ நம்ம வேற பெட்டியில தான் ஏறணும், இல்லன்னா ரயிலே விட்டுடணும். அதானே? அதேதான். மார்க்கெட்லயும் அந்த 1 செகண்ட் தாமதத்தால நீங்க நெனைச்ச விலைக்கு பதிலா வேற ஒரு அதிக விலையில ஆர்டர் பிளேஸ் ஆகும். குறிப்பா இந்த இன்ட்ராடே அப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இந்த சின்ன விலை மாற்றம் கூட மொத்த லாபத்தையும் அடிச்சிடும். அப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ற நாளு, இல்லனா வேற ஏதாவது முக்கிய அறிவிப்பு வர்ற நாட்கள்ல மார்க்கெட் ரொம்ப ஏறி இறங்குமே. அப்போ இந்த வேகம் இன்னும் பெரிய சிக்கலா மாறிடுமே. எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி நேரங்கள்ல தான் நெறைய புரோக்கர் ஆப்ஸ் அப்படியே முடங்கி போயிடும். ஏன்னா மார்க்கெட்ல திடீர்னு லட்சக்கணக்கான ஆர்டர்கள் குவியும் போது அவங்க சர்வர்ஸ் அந்த டேட்டாவை தாங்க முடியாம திணறும். அடப்பாவமே! ஆனா டெக்னிக்கல் கோளாற அவங்க சரி பண்ற வரைக்கும் மார்க்கெட் நமக்காக காத்துட்டு இருக்காதே. கண்டிப்பா காத்திருக்காது. அதனால தான் அதிக டிராஃபிக்க தாங்குற சர்வர் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம பாதுகாப்பான டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அப்புறம் ஆபத்தான நேரத்துல உடனே உதவி பண்ற கஸ்டமர் சப்போர்ட், இதெல்லாம் ஒரு புரோக்கருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இதெல்லாம் எப்படி முன்கூட்டியே செக் பண்றது? சும்மா பிளே ஸ்டோர்ல போய் ஒரு 4.5 ரேட்டிங் இருக்கிற ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு போயிடலாமா? இல்ல இல்ல. ரேட்டிங்ஸ் மட்டும் பத்தவே பத்தாது. முதல்ல உங்க ட்ரேடிங் ஸ்டைல் என்ன அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும். நீங்க ரொம்ப வருஷத்துக்கு பங்குகள வாங்கி வைக்கிற ஒரு முதலீட்டாளர்னா, உங்களுக்கு ஒரு சாதாரண யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்தாலே போதும். அப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா இருந்தா? ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்கு சந்தையோட அடுத்த மூவ் என்னன்னு கணிக்க ஆப்ஷன்ஸ் செயின்ஸ் அப்புறம் ஸ்கிரீனர்ஸ் மாதிரி டேட்டா நொடிக்கு நொடி அப்டேட் ஆகணும். இந்த அட்வான்ஸ்ட் டூல்ஸ் எல்லாம் அந்த குறிப்பிட்ட புரோக்கர் கிட்ட சரியா வேலை செய்யுதான்னு பார்க்கணும். ஓஹோ! அதாவது ஒவ்வொருத்தரோட தேவைக்கு ஏத்த மாரி புரோக்கரே தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றீங்க. அப்புறம் இந்த ரிவ்யூஸ்ல திரும்ப திரும்ப வர்ற புகார்கள கூட நம்ம கவனிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அதோட உங்க பணத்த மொத்தமா ஒரு புது புரோக்கர் கிட்ட போடுறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன தொகைய வச்சு அவங்களோட வேகம், கட்டணங்கள், அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் எல்லாத்தையும் லைவ் மார்க்கெட்ல செக் பண்ணி பார்க்கிறது ரொம்பவே முக்கியம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. மூலக்கட்டுரையில சொல்லியிருக்கிற மாரி ஒரு ட்ரேடரோட வியூகம் வாய்ப்புகள உருவாக்குது. ஆனா சரியான புரோக்கர் தான் அந்த வாய்ப்புகள லாபமா மாத்துறாரு. ஆமா, உண்மைதான். சரியான புரோக்கர் இல்லன்னா, நம்ம கத்திக்கிட்ட எந்த ட்ரேடிங் வித்தையும் நமக்கு முழுசா கை கொடுக்காது. சரி, இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்விய நான் வைக்கிறேன். நீங்க ட்ரேடிங் ஆரம்பிச்ச புதுசுல ஒரு புரோக்கர தேர்ந்தெடுத்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்க ட்ரேடிங் திறமை எவ்வளவோ வளர்ந்திருக்கும். அதுக்கேத்த மாதிரி உங்க புரோக்கரோட டெக்னாலஜியும் ஈடு கொடுக்குதா? ஒரே புரோக்கர் கிட்ட பல வருஷமா பழக்க தோஷத்துல விசுவாசமா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உங்க லாபத்துல ஒரு பகுதியை அபராதமா செலுத்துறதுக்கு சமம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.